நம்பவே முடியல குரு. என்ன புரிஞ்சுக்க முடியல. அண்ணா எனக்கு இதுல என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியலண்ணா. நம்ம நல்லா சொல்றதுல உண்மை இருக்குமோ? அப்படி ஒருவேளை அவ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா இந்த மொத்த ஆதாரங்களும் பொய் ஆயிடும்டா. நான் பப்ளிஷ் பண்ணது தப்பாயிடும். நீங்க கதையை வேற மாதிரி போகுது. இல்ல குரு, எனக்கு தெரியும் இந்த ஆதாரங்களா கண்டிப்பா தப்பா இருக்காது. இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் நான் உலகத்துக்கே தெரியப்படுத்திருக்கேன். அந்த கமிட்டி மொத்த டீடைல்ஸ் இன்வெஸ்டிகேட் வேற பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இது தப்பா போக சான்ஸ் இல்ல. அப்போ நம்ம தன்யா தான் போய் சொல்றான்னு சொல்ல வரீங்களா? டேய், தன்யா போய் சொல்றான்னு நான் எப்ப சொன்னேன்? அது சின்ன குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? நான் கொஞ்சம் யோசிக்கணும் குரு. எப்படி இருக்கு? ஐயோ, ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்க்கவே பளபளன்னு ரொம்ப அழகா இருக்கு. அந்த பழைய துணியை இப்படி மாத்துவேன்னு நீ நினைக்கவே இல்லைல்ல? சத்தியமா நினைக்கல. இங்க பாத்தீங்களா, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க ரூமுக்கு ஏத்த மாதிரி தைச்சிருக்கீங்க. நான் போட்டு பாத்துட்டு வரேன். ஓ பார்வதி தேவி, இது உனக்கு நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் அதுக்கு என்ன கூப்பிட்டு காட்டுனீங்களாமா? ஏதோ சுமாரா இருக்கேன்னு பார்த்தேன். ஏதாவது ஒரு பொருள் நல்லா இருந்தா போதும், கேட்காம அது உனக்கு சொந்தமாக்கிக்க வேண்டியது. இத அண்ணனுக்கும் அன்னிக்காக ஸ்பெஷலா பண்ணுது. நானும் சும்மா போட்டு பாக்கலாமே தான் எடுத்துட்டு போனேன். அதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? என் ரூம்க்கு எல்லாம் புதுசு புதுசா வாங்க போறேன். தலகாணி உரை, கதவு ஜன்னலுக்கெல்லாம் ஸ்கிரீனு, அப்படியே நல்ல காஸ்ட்லியா ஒரு புது பெட் கூட வாங்க போறேன். டிவில எத்தனை தடவை காட்டுறாங்க, புது பெட் வாங்கி அதுல படுத்தா அப்படியே சுகமா தூக்கம் வருமாமா. கவலை எல்லாம் மறந்துடுமாமா. அந்த பெட்டை வாங்கறதுக்கு 2 வாரம் முன்னாடி ஆர்டர் கொடுக்கணுமாமா. அததான் வாங்க போறேன். அம்மா, தன்யாவோட ஸ்கூல்ல காம்படிஷன்ஸ் வருது. சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் காம்படிஷன், டான்ஸ், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் கூட இருக்கு. ஃபேன்சி ட்ரெஸ்னாலே தன்யாக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஆனா தன்யா இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி கூட இருக்கலாம். நல்ல வேளை நானே எடுத்து பாத்துட்டேன். நீனா ஃபேன்சி ட்ரெஸ்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். வா, தன்யா கிட்ட போய் என்ன பண்ண போறான்னு கேட்கலாம். நான் ரெடி. இந்த தடவை அவளுக்கு சூப்பரா ஒரு ட்ரெஸ் வாங்க போறேன். நல்லதா பாத்து வாங்குங்க. ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே பணம் இல்லையாமா. இதுல இது ஒண்ணுதான் குறை. பண்ணுங்க பண்ணுங்க, உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. ராஜு அப்பா இந்த வாட்டி தெளிவா சொல்லிட்டாரு. இந்த வாட்டி வர சம்பளம் முழுக்க ராஜுவோட சிஏ ஃபீஸ் கட்ட தான் கொடுக்க போறாராம். பாவம் சஞ்சய், ராஜுவோட படிப்புக்காக அவனால பணத்தை ரெடி பண்ண முடியல. நீ என்னடானா புது தலகாணி, புது கவரு, புது பெட் எல்லாம் வாங்கலான்னு பிளான் பண்ற. அதுவும் காஸ்ட்லியா வேற. விடுங்கக்கா, சஞ்சய் இருக்கிற கஷ்டத்துல அவங்க கிட்ட போய் ஃபேன்சி ட்ரெஸ்க்கெல்லாம் பணம் கேட்கறது ரொம்ப தப்பு. ஒரு வார்த்தை சொன்னாலும் சரியா சொன்னீங்க அத்தை. ரேணு, அதான் அக்கா இருக்காங்கல்ல, அவங்களே தனியாக்காக ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிடுவாங்க. சரிதானே? கண்டிப்பா அண்ணி. நான் என்னோட தன்யா குட்டிக்காக சூப்பர் ட்ரெஸ் ரெடி பண்ண போறேன். எல்லாரும் பார்த்து அசர போறாங்க. வா மீனா, போய் துணியை பார்க்கலாம். வா போங்க போங்க, போய் வேலைய பாருங்க. புது ட்ரெஸ். ஆமா, அவங்க ஸ்கூல்லயே இதுதான் கடைசி ஃபேன்சி ட்ரெஸ்ஸா இருக்க போகுது பாருங்க. பழைய துணியை வச்சு புதுசா ட்ரெஸ் ரெடி பண்றாங்களாமா. வெளியில தெரிஞ்சா மானமே போயிடும். போங்க போங்க, போய் ரெடி பண்ணுங்க. டைம் ஆச்சு பாருங்க. என் பசங்களுக்காகவாவது நான் சீக்கிரமா வேலைக்கு போயே ஆகணும். அப்பதான் அவங்களோட ஆசைகளை நான் நிறைவேற்ற முடியும்.
பிரேமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஆக்சுவலி ஐ அம் சாரி. அந்த கேஸ் விஷயம் எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிஞ்சது மீனா. ஐ அம் ரியலி வெரி சாரி. ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனாலதான் உனக்கு கால் கூட பண்ண முடியல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எதுக்காக இப்படி வருத்தப்படுற? தப்பு பண்ணவங்க தான் வருத்தப்படணும். இந்த தப்பான நியூஸ் போட்டவங்க வருத்தப்படணும். And it's okay. நீ அன்னைக்கு நான் வேலைக்கு போனா நல்லா இருக்கும்னு சொன்னேன்ல, நானும் டிசைட் பண்ணிட்டேன். நான் வேலைக்கு போலாங்கிற முடிவுல இருக்கேன். சொன்னா நம்ப மாட்டேன். வீட்லயும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதனாலதான். அப்படியா? வெரி குட். நீ இனிமே கவலைப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வைக்கிறேன். எனக்கு நல்ல கான்டாக்ட்ஸ் இருக்கு. உனக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை கிடைச்ச உடனே நானே உனக்கு கால் பண்றேன் மீனா. ஓகே? ஓகே பிரேமா, தேங்க்யூ. பாய் பாய். மீனா தான் போன் பண்ணிருந்தா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எப்பவுமே நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணுவேன். நீ வேலைக்கு போயே ஆகணும், உனக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் நான் பண்றேன்னு சொல்லிருக்கேன். ஆனா இன்னைக்கு அவளே கால் பண்ணி வேலை வேணும்னு கேக்குறா. ஆனா என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. ஏதோ சொல்லி கட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்டோட கம்பெனில தான் உனக்கு வேலை வாங்கி தரலான்ற ஐடியால இருந்தேன்னு நான் அவகிட்ட எப்படி சொல்ல முடியும்? எந்த நியூஸ் பேப்பரோட ரிப்போர்ட்டால அவ ஹஸ்பண்ட் மேல எல்லா பழியும் வந்ததோ அதோட எடிட்டரே என்னோட ஹஸ்பண்ட் தான் நான் எப்படி சொல்ல முடியும்? லுக்கிய பிரேமா, உன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் மிஸ்ஸஸ் மீனா அமருடைய ஒய்ஃப்னு கேள்விப்பட்டு நானும் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சாலும் என்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறேன். எதுல நியாயம் இருக்கோ அதுதானே பப்ளிஷ் பண்ண முடியும். இந்த கேஸ 2 வருஷமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மோகன் கூட இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காரு. ஈஸியா விட்டுற முடியுமா? ஐம் சாரி பிரேமா, பட் நான் என்னுடைய டியூட்டியை பண்ணித்தானே. And my lovable wife, don't worry, everything will be all right. என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. நீ இந்த காயினை டாஸ் பண்ணல, அது எதுக்கு நீ டாஸ் பண்ற? ஒருவேளை நான் ஹெட்ஸ்னு சொல்லிட்டு காயின்ல டேல்ஸ் வந்துச்சுன்னா நான் கேம்ல தோத்துட்டேன்னு அர்த்தம், நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா 2 பேருக்கு நடுவுல ஒரு டாஸ் போடும்போது அதுல ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், ரைட்? ஒரு போட்டின வந்துட்டா 2 பேருமே ஜெயிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் கண்டிப்பா தோத்தா ஆகணும். எஸ். உங்க அப்பாவோட கேஸும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஒருவேளை நீ சொன்னது உண்மையா இருந்தா அது ஹெட்ஸ், அப்படி ஒருவேளை ஏன் ஆதாரங்கள் உண்மையா இருந்தா அது டெயில்ஸ். ஆனா ஹெட்ஸ் விழுந்து நீ ஜெயிக்கணும் தான் நான் விரும்புறேன். அப்ப கேம்ல நீங்க தோத்துருவீங்களே. என் நாள்ல நீ ஜெயிச்சிட்டா நான் எப்படி தோக்க முடியும் சொல்லு? சரி, அன்னைக்கு உன்னோட பர்த்டே அப்போ உங்க அப்பா வேலைக்கு போகல, லீவ் எடுத்துக்கிட்டாருன்னு சொன்ன, ரைட்? ரைட். நான் தெரிஞ்சுக்க விரும்புறதெல்லாம் அன்னைக்கு அந்த பேப்பர்ஸ்ல உங்க அப்பாவோட சைன் எப்படி வந்திருக்க முடியும்? அதை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை நான் கண்டுபிடிப்பேன்னு உனக்கு வாக்கம் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். என்னது? இந்த தடவை நான் கண்டுபிடிக்கிற உண்மை எதுவா இருந்தாலும் நீ எப்போ எனக்கு ஃப்ரெண்டா தான் இருக்கணும். ஓகே.
கிளம்புறீங்களா ரெடியா? அப்பா நான் கிளம்புறேன். நீனா நீ எங்கப்பா போற? இன்னைக்கு ஒரு புது வேலைக்கு இன்டர்வியூ இருக்கு. சரி, டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புமா? இல்ல வேண்டாப்பா, எனக்கு லேட் ஆயிடுச்சு. 2 நிமிஷத்துல என்னமா லேட் ஆயிர போகுது? வா வா வேணும். உட்காரு. முதல்ல மீனாவுக்கு டிஃபன் வச்சு கொடுமா. இந்த மகாராணிக்கு நான் வேலை செய்யணுமா? இன்டர்வியூக்கு தானே போறா, அப்படியே வேலைக்கே போற மாதிரி பண்றாங்க. இப்பவே இப்படி, இன்னும் வேலை கிடைச்சிட்டா அப்படியே உட்கார்ந்த இடத்துல கவனிப்பாங்க போல. ஆமால, அப்புறம் எல்லா வேலையும் என் தலையில தான் வந்து விழுந்துரும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அந்த கடவுள் தான் இவளுக்கு எந்த வேலையும் கிடைக்காம பாத்துக்கணும். இல்லன்னா கடைசி வரைக்கும் நான் இவளுக்கு வேலைக்காரி மாதிரி சேவை செஞ்சுட்டே இருக்கணும். பரவாயில்லையே, சீக்கிரமா எடுத்துட்டு வந்துட்டே ரேணு. பாத்தியா மீனா, ரேணு கூட நீ இன்டர்வியூக்கு லேட்டா போக கூடாதுன்னு நினைக்கிறா. நீ வேலைக்கு போகணும்னு அவ கூட ஆர்வமா இருக்கா. என்ன உட்கார்ந்துட்ட, போய் தயிரும் சர்க்கரையும் எடுத்துட்டு வா. ஏன்னா சஞ்சய் இன்டர்வியூக்கு போகும்போது மீனா இதைத்தானே கொடுத்தா. சரிப்பா, நான் கிளம்புறேன். தயிர்ல சக்கரை போட்டு கொண்டு வர. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ, எல்லாம் என் தலை எழுத்து. போற காரியம் வெற்றி அடையணும். இருக்கட்டுமா? நானா இன்டர்வியூக்கு போறேன், எங்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறேன். சஞ்சய் இன்டர்வியூக்கு போகும்போது மீனாவை நேரா கொண்டு போய் கொடுத்தா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வேலையே கிடைச்சது. நீயும் உன் கையால கொடுத்து அவளை ஆசீர்வாதம் பண்ணு. கொடு. ராஜு, 6 மாசத்துக்கு பணம் வேணும், அது வேணும், என்கிட்ட வந்து நிக்க கூடாதுன்னு அப்பா சொன்னார்ல, அத மறந்துடாத. சொந்த பிள்ளைக்கு ஒண்ணும் பண்ண முடியாம அவர் கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் மத்தவங்க புரிஞ்சுக்காம உயிர் எடுக்கிறாங்க. என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல. அட, நீயே நின்னுட்டு இருக்க, கிளம்பு. ஐயோ, மீனாவுக்கு இன்னும் எந்த வேலையும் கிடைக்கல. ஆமா, விஷயம் தெரியாதவன் ஏதாவது தெரியாம அவளுக்கு வேலை கொடுத்தா கூட அவளால ரொம்ப நாளைக்கு வேலை பண்ண முடியாது. அப்புறம் கதை பழைய மாதிரி ஆயிடும். எல்லா பொறுப்பும் என் வீட்டுக்கார் தலையில தான் வந்து விழும். அப்புறம் எப்படி ராஜு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே CA படிக்க முடியும்? CA படிக்கணும்னா 20,000 ரூபாய் கட்டணுமா? ஆனா என்கிட்ட 5,000 ரூபாய் தான் இருக்கு. அப்படியா? நிஜமாவா சொல்ற? ஒரே நாள்ல 5,000 ரூபாய் அப்படியே டபுள் ஆயிடுமா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சீக்கிரம் உடனே சொல்ல சங்கீதா. அப்படியா? சூப்பர். இதத்தான் ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்றது. சரி சரி, தேங்க்யூ. நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். எங்க டாடி எனக்காக பாபி டால் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாரு. சூப்பரா இருந்தது. அது வாங்குறதுக்கு 1500 rupees ஆச்சு. கூல். எங்க மம்மி எனக்காக சிண்டர்லா ட்ரெஸ் வாங்கினாங்க. அதுக்கு மேஜிக் வாண்டும் கிரவுனும் கூட இருக்கு. பாக்குறியா? எங்க மம்மி இத நான் போட்டுக்கிட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. பாருங்க. வாவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க. ஏய் தன்யா, நீ என்ன போட போற? தெரியல. இந்த இயர் நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு தெரியல. பேசாமல் எங்கே நெஞ்சம்
நமக்கு அதிர்ஷ்டம் எப்ப வரும்னே சொல்ல முடியாது. இந்த கவர்ல எதையும் காணோம். இதோ இருக்கு. இதுவும் வேஸ்ட். ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்றேன், Dress எல்லாம் புதுசு மாதிரி மாத்திர சக்தி உன்கிட்ட இல்ல. அட்லீஸ்ட் என் விதையாவது கொஞ்சம் மாத்த ப்ளீஸ் ப்ளீஸ். வேணு வேணு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாய. இந்தடா குடி. அம்மா நீங்க ரேணு எங்க? ஏதோ பண்ணிட்டு இருக்கா, ஆனா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா? மீனா, இன்டர்வியூ எப்படி போச்சு? ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். இல்ல வேண்டாம் மீனா. மீனா, இத்தனை நாள்ல நீயே புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. ரேணுவோட வார்த்தைகள் கடுமையா இருக்கும். தயவு செஞ்சு நீ அதை தப்பா எடுத்துக்காத. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அத்து தன்யாவோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சா? இன்னும் கட்டல. நான் கையில எதுவும் பணம் இல்ல. பணம் இல்லையா? என்ன சொல்ற? நான் ரேணு கிட்ட கொடுத்துட்டு போனேனே. இல்லையே, ரேணு பணம் எதுவும் எங்ககிட்ட கொடுக்கலையே. கொடுக்கலையா? இல்ல. ரேணு, ரேணு, நான் உங்ககிட்ட கொடுத்த அந்த பணம், இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? இத்தனை பவுடர் பாக்கெட்ஸ் வாங்கியிருக்க? உங்களால பண்ண முடியாதத நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ராஜுவோட சிஏக்கு வேண்டிய ஃபீஸ நான் ரெடி பண்றேன், பாத்துட்டே இருங்க. இல்ல இல்ல ரேணு, பணத்துக்காக நீ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க துணியெல்லாம் துவைக்க போறியா என்ன? வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ். நான் ஏன் மத்தவங்க துணியெல்லாம் துவைக்கணும்? அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அண்ணி, இந்த வாஷிங் பவுடருக்கு ஏதாவது ஏஜென்சி மாதிரி எடுத்திருக்கீங்களா? இங்க பாருங்க, வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சா ரொம்ப பொறாமப்படுவாங்க. என் பிளான பத்தி தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிடாதீங்க. இன்னுமா உங்களுக்கு புரியல? பணத்துக்காக நான் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். என்ன தெரியுமா, இதுல ஏதோ ஒரு பாக்கெட்ல தான் நமக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. தங்க காசு உள்ள இருக்குமா? இன்னைக்கு தங்கம் என்ன விலை வைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அது மட்டும் கிடைச்சிருச்சு, என் பிளான் சக்சஸ். கிடைக்கிற தங்கத்துல 30,000 கிடைச்சாலும் கிடைக்கும். உண்மையதான் சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் 5,000 போட்டு நம்ம பல ஆயிரம் ரூபாய் லாபம் பார்க்க போறோம். நான் புத்திசாலி தானே, எவ்வளவு பெரிய ஐடியா பண்ணிருக்கேன். கடவுளே, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கிட்டு வந்த அந்த 5,000 ரூபாவை கொடுத்து இந்த பவுடர் பாக்கெட்ஸ் வாங்கி வச்சிருக்கியா? ஆமா, தங்க காசு மட்டும் கிடைச்சிருச்சு. நம்ம போட்டதை விட எவ்வளவு காசு நமக்கு கிடைக்கும். கிடைச்சதா? தங்க காசு கிடைச்சதா? இத்தனை பாக்கெட்ஸ்ல இருந்து கிடைக்காத காசு மீதி இருக்கிற அந்த பாக்கெட்ஸ்ல இருந்து கிடைக்கும் நினைக்கிறியா? அத்துவுக்கும் தனியாவுக்கும் ஃபீஸ் கட்ட வச்சிருந்த பணம் நாசமா போச்சு. அந்த பணத்தை நான் கடனா வேற வாங்கிட்டு வந்தேன்.